நீங்கள் ஒரு 10 ரூபா கொடுத்துட்டு இந்த ஹார்பர் உள்ளே போய் இங்கே இருக்கக்கூடிய கார்கோ ஷிப்ஸை உங்களால் பார்க்க முடியும். சைடில் பார்க்கும்போது அந்த அளவுக்கு தெரியல, ஆனால் ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது அப்படியே அந்த ஃப்ளோட்டிங்கோடு அதை பார்க்கும்போது நிஜமாகவே சூப்பராக இருக்குங்க. நீங்கள் கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போனீங்கன்னா லைட் ஹவுஸ் மேலே நீங்கள் ஏறி பார்க்கலாம். இது உள்ளேயே போய் பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க, பார்ப்போம். ஸோ இது சூப்பராக அடிக்குதுன்னு நல்ல ப்ராடராக இருக்குது. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பெரியார் போட்டிங் போயிருக்கோம், அப்பர் டெக் போட்டிங். பட் இது ஒரு பேக் வாட்டர், ஓஷன் பேக் வாட்டரில் போகும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும். Hello viewers, welcome to Jungle Database. இது காடுகளின் முழுமையான தரவுத்தளம். நம்மளுடைய ஜங்கிள் டேட்டாபேஸ் சேனல்ல பேருக்கு ஏற்ற மாதிரியே இதுவரைக்கும் அடர்ந்த காடுகள், ஆழமான பள்ளத்தாக்குகள், அற்புதமான புல்வெளிகள், வனவிலங்குகளுடைய ஃபுட்டேஜஸ், அதனுடைய வாழ்விடத்திலேயே, அது மட்டும் இல்லாமல் இரவு நேரத்தில் காடுகள் எப்படி இருக்கும்ன்றதை பார்க்கறதுக்காக நைட் டைம் ஜங்கிள், அது மட்டும் இல்லாமல் காடுகளுக்கு உள்ளே போய் வனவிலங்குகள் நம்ம பார்த்த நைட் டைம் ஜங்கிள் சஃபாரி அப்படின்னு நம்ம போகாத ஹில் ஸ்டேஷனே கிடையாதுன்ற அளவுக்கு கிட்டத்தட்ட 74 வீடியோ இதுவரைக்கும் நம்ம சேனலில் நம்ம போட்டிருக்கோம். முதன்முறையாக நம்மளுடைய சேனலில் ஒரு பீச் டூரிசம், அதாவது இப்போ பசங்களுக்கு ஹாஃப் இயர்லி எக்ஸாமும் வந்துகிட்டு இருக்கு, அதுக்கப்புறமா ஹாஃப் இயர்லி லீவும் விட போகிறாங்க. அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்டில் எல்லாரும் போகிற மாதிரி ஒரு இடம் போடுங்க, ஒரு ப்ரீஸியாக காடுகள்லாம் இல்லாமல் எல்லாரும் போய் நல்லா டைம் பாஸ் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு வர மாதிரி ஒரு இடம் போடுங்கன்னு தொடர்ந்து கமெண்ட்டில் நிறைய வரனால ஒரு தரமான பீச் டூரிசம் போடணுன்னு நான் முடிவெடுத்தேன். அதுக்காக சென்னையில் எல்லாரும் போகிற மாதிரி மெரினா பீச், இல்லை பாண்டி பீச்சுன்னு இல்லாமல் பல பேர் இது வரைக்கும் பார்க்காத, அதே நேரத்தில் வாழ்நாளில் ஒரு நாளாவது போகக்கூடிய கேரள மாநிலத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய கேலிக்கட், கோழிக்கோடு அப்படின்ற ஒரு அற்புதமான தி ஃபுட் ஆஃப் கேபிட்டல் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இங்கே நிறைய அற்புதமான கடற்கரைகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ட்ரெடிஷ்னலான கேரளா ஃபுட்டை சாப்பிடணுன்னா நீங்கள் நிச்சயமாக கோழிக்கோடுக்கு வரணும். தி ஃபுட் ஆஃப் கேபிட்டல் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கேரளாவிலேயே மிக பிரசித்தி பெற்ற ஹோட்டல்கள் இந்த கோழிக்கோடு மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் உலக அளவில் 11வது இடத்துல இருக்கக்கூடிய ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு ஹோட்டல் பேரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹோட்டலுக்கும் நம்ம போன வீடியோவும் இந்த வீடியோவில் நிச்சயமாக இருக்குதுங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சேனலை முதல் தடவை பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரபிக்கடல் பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கோழிக்கோட்டுக்கு நீங்கள் உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். இங்கே வரதுக்கு ட்ரெயின், பஸ், இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டே இந்த கோழிக்கோட்டில் இருக்குதுங்க. நாங்கள் எங்களுடைய பயணத்தை பாலக்காட்லேருந்து தொடங்கினால பாலக்காட்லேருந்து நாங்கள் அங்கேருந்து மன்னார்காடு, மலப்புரம் வழியாக காரில் வந்தனால இப்போ நாங்கள் கோழிக்கோடு மாவட்டத்துக்கு உள்ளே நுழைஞ்சிக்கிட்டு இருக்கோம். இந்த கோழிக்கோடை நீங்கள் முழுசாக சுற்றி பார்க்குறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 நாள் நீங்கள் இங்கே ஸ்டே பண்ணிங்கன்னா போதும். ஏன்னா இங்கே இருக்கிறது 3 ஃபேமஸான பீச்சஸ் இருக்குது. ஒன்று கோழிக்கோட்டில் இருக்கிற மெயின் பீச், அது நம்ம மெரினா பீச் மாதிரி இருக்குங்க. அதுக்கப்புறமா இப்போ நம்ம முதல்ல இந்த வீடியோவில் பார்க்க போகிற பைப்போர் பீச், அதாவது இதில் ஹார்பரோட சேர்ந்த பீச்சுங்க. இந்த பீச் மட்டும் இல்லாமல் இதை தாண்டி போனீங்கன்னா கப்பாடு பீச் அப்படின்னு இன்னொரு பீச்சும் இருக்குது. உங்களுக்கு நிறையவே டைம் இருந்தால் இன்னும் ஒரு 2 நாள் நீங்கள் ஸ்டே பண்ணி இதுக்கு பக்கத்தில் இருக்க வயநாடையும் உங்களால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பைப்பூர் பீச்சுக்கு போகிற வழியிலேயே முதலாக இந்த கோழிக்கோடு மாவட்டத்தில் ஒரு பேக் வாட்டர் மாதிரி ஒரு சின்ன இடம் இருந்தது. இங்கே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சின்ன படகுகளில் ஒரு மண்ணை மாதிரி எடுத்து வெளியில் போட்டுட்டு இருந்தாங்க. இந்த இடம் பார்க்கறதுக்கே எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள். அழகாக ஒரு சின்ன ஒரு படகு அங்கே நிறுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு சில தொழிலாளர்கள் படகுல இருந்து நம்ம ஊட்களில் மீன் பிடிக்கிறத நான் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் தெளிவாக பார்க்கலாம், ஒரு வகையான மண்களை சுமந்து அங்கேருந்து எடுத்துக்கொண்டு போய் வெளியில் கொட்டிட்டு இருந்தாங்க.
நம்ம விசாரிச்ச வகையில இதுக்கு பேரு புழா மண் அப்படின்னு சொல்றாங்க. புழானா கேரளாவுல ஆறுன்னு அர்த்தம். இது கடலுக்கு பக்கத்துல இருக்கிற பேக் வாட்டர் அப்படின்றனால மெனக்கெட்டு மிகப்பெரிய ஸ்டீம் போட்டுகள்ல போய் நீர்களுக்கு அடியில இருக்கக்கூடிய இந்த மண்ணை ரொம்ப சிரமப்பட்டு சேகரிச்சு கொண்டு வராங்க. இதனுடைய விலையும் ரொம்ப அதிகங்க. இதுல வீடு கட்டினா கிட்டத்தட்ட 100 வருஷம் அந்த வீடு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்னு நமக்கு சொன்னாங்க. நம்ம ஊர்லலாம் இப்போ வரைக்கும் எம்சாண்ட்ல தான் வீடு கட்டிட்டு இருக்காங்க. ஆனா கேரளாவுடைய வீடுகள் இன்னும் பாரம்பரியமா பழமை மாறாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி அவங்க மெனக்கெடுறதே காரணமா இருக்கும். ஆரம்பமே அட்டகாசமா இருந்தது. இந்த இடத்த பார்த்துட்டு எங்க லிஸ்ட்ல நாங்க பார்க்கக்கூடிய முதல் இடமான பைப்பூர் ஹார்பரை நோக்கி நாங்க போய்கிட்டு இருந்தோம். போற வழிகள்ல எந்த குழப்பமும் இல்லாம நிறைய இடங்கள்ல சைன் போர்டு ரொம்ப தெளிவாவே வச்சிருக்காங்க. இந்த ஜங்ஷன்லேருந்து லெஃப்ட் திரும்பினா நம்மளால பைப்பூர் ஹார்பர் போய் முடியும். இங்கேருந்து ரைட்ல போனோம்னா கோழிக்கோடு சிட்டி உள்ள நம்ம போவோம். நம்மளுடைய பிளான் படி முதல்ல நம்ம பைப்பூர் சேர்ந்த இந்த ஹார்பர், அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய மீன்பிடி தளம் எல்லாத்தையும் பார்த்துட்டு அடுத்ததா நம்ம இங்க இருக்கக்கூடிய மெயின் பீச்சான கோழிக்கோட் பீச்சுக்கு போகலாம். கோழிக்கோடை சுற்றி பார்க்க வர நிறைய டூரிஸ்ட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோழிக்கோட்டில் இருக்கக்கூடிய மெயின் பீச்சுக்கு போவாங்க. அதுக்கப்புறமா அங்கேருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய காப்பாடு பீச் அப்படின்னு போவாங்க. நிறைய டூரிஸ்ட் இந்த பைப்பூர் பீச்சுக்கு வரதே கிடையாது. அப்படியே வந்தாலும் இப்போ நான் போய்கிட்டு இருக்கக்கூடிய இங்கே ஒரு ஹார்பர் ஒன்று, அதாவது மீன்பிடி துறைமுகம் ஒன்று இருக்குதுங்க. அதை நம்ம பிரத்யேகமாக பார்க்கணுன்றதுக்காக மெனக்கேட்டு தான் இது உள்ளே போய்கிட்டு இருக்கோம். இந்த மீன்பிடி துறைமுகம் நம்ம போனோம்னா மீன்களை பிடிச்சிட்டு வரக்கூடிய எல்லா ஸ்ட்ரீம் போட்ஸ், அந்த மீன்களை எப்படி ஏலம் போடுறாங்க, அந்த ஹார்பர் போகிற வழியிலேயே பாருங்க இங்கே வந்து ஒரு இந்தியன் கோஸ்டோடைய ஒரு சின்ன பேஸும் இருக்குது. இது எல்லாமே பப்ளிக்கு அலோடுங்க. நீங்கள் மீன்களும் இங்கே ரொம்ப கம்மி விலையில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே வாங்கிக்கலாம். இது எல்லாமே நிறைய பேருக்கு தெரியாதுன்றனால நாங்கள் பிரத்யேகமாக போய் இந்த மீன்பிடி துறைமுகமை நம்மளோட வியூவர்ஸ்க்காக இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுதாங்க இந்த பைப்பூருடைய மீன்பிடி துறைமுகம். இது ஒரு அஃபிஷியல் ஹார்பர். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த மாதிரி பிரம்மாண்டமான கிரேன்களில் மிகப்பெரிய மீன்களை பிடிச்சு அங்கே இருக்கக்கூடியது எல்லாமே ஐஸ் கட்டி, இந்த ஐஸ் பாரை இங்கேயே ஒரு சின்ன ஃபேக்ட்ரி இருக்குது. அதில் இங்கேயே துண்டு துண்டாக நறுக்கி எல்லா லாரிகள்லையும் இங்கேருந்து பல்வேறு மாநிலங்களுக்கு சப்ளை பண்ணுறாங்க. இது ஒரு மீன்பிடி துறைமுகம் அப்படின்றனால நிறைய கொக்குகள் மட்டும் இல்லாமல் நான் ரொம்ப அசந்து பார்த்தது மிக மிக பெரிய கழுகுகள். மேலே மீன்கள் கீழே இருக்கனால அதை இறைய கொத்துறதுக்காக நிறைய கழுகுகள் இந்த இடத்துல என்னால பார்க்க முடிஞ்சது. நாங்க இந்த இடத்துக்கு வரதுக்கே நண்பகல் ஒரு 11:30 12 மணி வரைக்கும் ஆயிடுச்சுங்க. அதனால அதிகமா மீன்கள் இல்லை. இதுவே காலை நேரத்திலயோ இல்லை மாலையிலயோ வந்தீங்கன்னா இங்க எக்கச்சக்கமா மீன்கள் இருக்கும். மிக குறைந்த விலையிலும் கிடைக்கும்னு சொன்னாங்க. நீங்க ஒருவேளை கோழிக்கோட் வந்தீங்கன்னா பைப்பூர் கடற்கரைக்கு போறதுக்கு முன்னாடி இந்த துறைமுகத்தையும் நிச்சயமா பாருங்க. இது ஒரு புதுவிதமான அனுபவமா உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். இதை பார்த்துட்டு அடுத்து நாங்க போகக்கூடியது நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது தான் இந்த கோழிக்கோட்டுடைய முதல் அட்ராக்ஷனான பைப்பூர் பீச். இது ஒரு ஹார்பர் கம் பொதுமக்கள் இருக்கக்கூடிய பகுதி. உள்ள நுழைஞ்ச உடனே நிறைய சின்ன சின்ன படகுகள் மட்டும் இல்லாம எனக்கு இடது பக்கத்திலே பாருங்க ஒரு மிகப்பெரிய கார்கோ ஷிப்பையும் என்னால பார்க்க முடிஞ்சது. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோல கீழே நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க இந்த மிகப்பெரிய பாறை போன்று இருக்க இந்த இடத்துக்கு பேரு ஜான்கர் அப்படின்னு சொல்லுவாங்க.
போட் ஜான்கர் அப்படின்னா வேற எதுவும் கிடையாதுங்க. நம்ம மட்டும் கிடையாது, நம்ம வந்த வாகனங்களையே அப்படியே அந்த போட்டுக்குள்ளே ஏற்றிக்கலாம். உதாரணத்துக்கு நீங்கள் காரில் வந்தீங்கன்னா உங்கள் கார்லேயே அப்படியே டிரைவ் பண்ணிட்டு போய் உங்களால் ஒரு மிகப்பெரிய போட்டுக்குள்ளே போயிட முடியும். இங்கேருந்து மறுகரைக்கு போகிறதுக்கு ஒரு 1.5-2 கிலோமீட்டர் மைல் தொலைவில் இருக்கும். அங்கே உங்களை எல்லாரையும் இறக்கி விட்டுருவாங்க. அதுக்கு பேர் தான் ஜாங்கர்னு சொல்லுவாங்க. இதில் கொச்சினில் வந்து போட் ஜெட்டின்னு சொல்லுவாங்க. அதுக்குண்டான இடம் தான் இப்போ நம்ம நின்றுக்கிட்டு இருக்கோம். இங்கேருந்து தான் இந்த இடங்கள் எல்லாத்தையுமே இப்போ நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் ஒரு 6 மாத காலமாக இந்த ஜாங்கர் இங்கே வரதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் இந்த கடல் பகுதியில் இந்த நீரோட்டம் இங்கே கம்மியாக இருக்கனால ஜாங்கர் இப்போ போயிட்டு வரதுக்கு உகந்த சூழ்நிலை இல்லைன்னு நமக்கு சொன்னாங்க. நான் இப்போ இருக்கிற இந்த இடத்துக்கு அப்படியே எதிர்ப்புறமா இருக்கிறது தான் களியல் பீச் அப்படின்னு சொல்றாங்க. அங்கே ஒரு அற்புதமான லைட் ஹவுஸும் இருக்கும். இரவு நேரங்களில் இந்த இடங்கள்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குங்க. இதே இடத்துல நம்மளால ஆலப்பியில் இருக்கிற மாதிரி போட் சஃபாரியும் நம்மளால செய்ய முடியும். ஒரு அற்புதமான ஒரு மிகப்பெரிய போட் இங்கே நிறுத்தி வச்சிருக்காங்க. இங்கே போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு 100 ருபீஸ் கட்டணமாக வாங்குறாங்க. இந்த பீச்சில் கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் உங்களை ரவுண்ட் அடிப்பாங்க. இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோடைய கடைசியில் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம இந்த ஜாங்கர் இடத்துல இருந்து இங்கேருந்து புறப்பட்டு இந்த பைப்பூர் பீச்சுக்கு உள்ளே போய்கிட்டு இருக்கோம். இந்த இடம்தான் இந்த பைப்பூர் பீச்சிலேயே ரொம்ப ரொம்ப ஒர்த்தான இடம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த இடத்துல உங்களுடைய வாகனத்தை பார்க் பண்ணிட்டு இங்கேருந்து தூரத்தில் உங்களால் லைட்ஸ் நிறைய பார்க்க முடியும். கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டருக்கு உங்களால் கடலுக்குள்ள அப்படியே ஒரு வாக்கிங் போக முடியும். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பாத் வாக் மாதிரி இங்கே போட்டு வச்சிருக்காங்க. குறிப்பாக மாலை நேரங்களில் இதுக்கு எதிரில் இருக்கக்கூடிய அந்த லைட் ஹவுஸ் வெளிச்சத்தை பார்த்துக்கிட்டே இந்த இரவு நேரம் மாலை நேரங்களில் இங்கே வாக்கிங் போகிறதுன்றது ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. இந்த லைட் ஹவுஸ் இப்போ உங்களுக்கு ஓரளவு தெளிவாகவே தெரியும்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கேன். மாலை நேரங்களில் 4 to 6 மட்டும் இந்த லைட் ஹவுஸ் மேலே ஏறுறதுக்கு பர்மிட் பண்ணுறாங்க. ஒரு ஆளுக்கு 30 ரூபா வாங்குறாங்க. வியூவர்ஸ், நம்மளுடைய சேனலில் முதல் முறையாக இந்த கேலிக்கட் பக்கத்தில் இருக்க ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு அருமையான ஒரு பெய்ப்பூர் போர்ட் கம் பீச். இது வந்து கோட்டை மற்றும் கடல் பகுதிகள் ரெண்டுமே சார்ந்தது. நேராக பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸ் இருக்குது. இதே கேலிக்கட்டில் வந்து சலியம் பீச் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சலியம் பீச்சுக்கு நீங்கள் போகிறதுக்கு இந்த பைப்பூர் போர்ட்லேருந்து இங்கேருந்து இதுக்கு எதிர்ப்புறமாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த லைட் ஹவுஸ் இருக்குது பாருங்கள், அதுதான் சலியம் பீச். இங்கேருந்து இதுக்கு எதிர்ப்புறமாக போகிறதுக்கு சங்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ ஒரு பெரிய கப்பலில் நம்ம மட்டும் இல்லாமல் நம்ம வரக்கூடிய வாகனத்தையும் ஏற்றிட்டு போய் அக்கறைக்கு விடுவாங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள் நிறைய பேர் நடந்து போயிட்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் அப்படியே ஒரு வாக்கும் நீங்கள் போகலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இங்கே பார்க்குறத விட இங்கேருந்து இது உள்ளே போய் அங்கேருந்து நம்ம பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அருமையாகவே இருக்கும் இந்த வியூஸ் எல்லாமே. நிச்சயமாக நீங்கள் இங்கே வந்தீங்கன்னாக்கா பெய்ப்பூர் போர்ட் வந்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே கண்டிப்பாக பாருங்கள். நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு கட்டஞ்சாயும் குடிச்சிட்டு அடுத்து நாங்கள் இப்போ வந்திருக்கிறது தான் நான் ரொம்ப இந்த இடத்துல பார்க்கணும்னு நினச்ச ஒரு இடம், பைப்பூர் போர்ட்டுங்க. இதுதான் ஹார்பர். நம்ம இதுக்கு முன்னால் பார்த்த பகுதிகள் எல்லாமே ஃபஸ்ட்டு நம்ம மீன்பிடி துறைமுகம் பார்த்தோம், அதுக்கப்புறமா பைப்பூர் பீச் பார்த்தோம். ஆனால் இது வந்து இங்கே இருக்கக்கூடிய அஃபிஷியல் ஹார்பர். சென்னையில் இருக்க ஹார்பரில் கூட உள்ளே போகிறதுக்கு பர்மிஷன் கிடைக்காது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கேரளா சார்பாக 10 ரூபா தாங்க ஒரு ஆளுக்கு டிக்கெட்டு. நீங்கள் ஒரு 10 ரூபா கொடுத்துட்டு இந்த ஹார்பர் உள்ளே போய் இங்கே இருக்கக்கூடிய கார்கோ ஷிப்ஸை உங்களால் பார்க்க முடியும். இங்கே பாருங்கள், வெறும் 10 ரூபா தான் வாங்குறாங்க. இது அஃபிஷியலாகவே டிக்கெட் எடுத்துகிட்டு நீங்கள் உள்ளே போக முடியும். இப்போ நம்ம இந்த இடத்துல டிக்கெட் எடுத்துகிட்டு இங்கே உள்ளே இருக்கக்கூடிய கார்கோ ஷிப்ஸை பார்க்குறதுக்காக நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். ஸோ இதிலே போட்டிருக்கு பாருங்கள், ஆஃபீஸ் ஆஃப் த மெரைன் சர்வேயர் பெய்ப்பூர் கோழிக்கோடு. நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பழமையான ஹார்பரில் ஒன்று தான் இந்த பெய்ப்பூர் போர்ட்டு. மேலே பாருங்கள், அந்த நேமே அழிஞ்சிருக்குது. அந்தளவுக்கு ரொம்ப பழமையானது.
இப்போ வந்து உள்ளே வந்து ஒரு கார்கோ ஷிப் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அதை பார்க்க தான் போய்கிட்டு இருக்கோம். பார்க்குறதுக்கு ஏதோ வந்து அப்படியே ஒரு பழைய இரும்பு தொழிற்சாலை மாதிரி இருக்குது. இது உள்ளேயே போய் பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் உள்ளே அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு. ஸோ மெரெயின் படிக்கிறவங்களுக்குலாம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும் கண்டிப்பாக. ஒரு ஷிப்பை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டுன்னு. நம்ம தூரத்துலேருந்து பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சின்னதாக தெரிகிற அந்த ஷிப்பை பக்கத்தில் பார்க்கும்போது நான் இப்போ தாங்க இவ்வளோ பெரிய கார்கோ ஷிப்பை பக்கத்தில் பார்க்குறேன். வா, இந்த அசை இது தெரியுதா உங்களுக்கு? அப்படியே ஃப்ளோட்டிங்கில் தான் இருக்குது. இங்கேயே எத்தனை அடி ஆழம் இருக்குன்னு தெரியல எனக்கு, ஆனால் ஃப்ளோட்டிங்கில் தான் இருக்குது. இதுதான் கார்கோ ஷிப். ஃபுல்லாக கண்டெய்னர்ஸ் லோட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இது மேலே ஃபுல்லாக. வா, ஸோ அதோட நங்கூரம், அதோட தடிமனை பாருங்கள், என் விரலை விட பெருசாக இருக்குது. ஸோ இது வந்து ஃபுல்லாக சிலிண்டர்ஸ் லோட் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த ஹார்பரை பார்க்குறதுக்கு ஸ்கூல் பசங்களை கூட வந்து ஸ்கூல் டூர் மாதிரி எக்ஸ்கர்ஷன் மாதிரி கூப்பிட்டு வராங்க. எவ்வளோ பேர் உள்ளே வராங்க பாருங்கள். ஏன்னா உண்மையாலுமே வந்து மெரெயின் வந்து நிறைய பேர் இப்போ படிக்கிறாங்க, மெரெயின் இன்ஜினியரிங். அவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி ஷிப்பிங்கெலாம் வந்து ரியலாக நேரில் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய நாலேஜ் கிடைக்கும். இது உள்ளே எப்படி போகிறதுன்னு தான் தெரில. ஸோ நம்ம பார்த்தா அதே கார்கோ ஷிப்பு, அதோட ஃப்ரண்ட் வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு அட்டகாசமாக. நம்ம சைடில் பார்க்கும்போது அந்தளவுக்கு தெரியல, ஆனால் ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது அப்படியே அந்த ஃப்ளோட்டிங்கோடு அதை பார்க்கும்போது நிஜமாகவே சூப்பராக இருக்குங்க. வாவ், நம்மளாம் வந்து உண்மையாலுமே 90s கிட்ஸாக டைட்டானிக் மூவி பார்த்துருப்போம். பட் இதை கம்பேர் பண்ணும்போது அதெல்லாம் வந்து ஒரு இமயமலை சைஸ்க்கு இருக்கும். பட் உண்மையாலுமே இதை பார்க்கும்போது நமக்கு உண்மையாலுமே நல்ல ஒரு ஃபீல் வருது. கங்கா எல்பிஜின்னு போட்டிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது டெடிக்கேட்டடாக இங்கே இருக்கிற சிலிண்டர்ஸ் எல்லாத்தையும் ஷிப்பிங் பண்ணுறதுக்காக தான் இது இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பார்த்துட்டு இங்கே ஒரு கார்கோ ஷிப் தான் இருக்குன்னு நினச்சி இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் திரும்பினா இங்கே அதே மாதிரி இன்னொரு ஒரு சின்ன ஒரு கப்பலில் இதே மாதிரி எல்லா கார்கோவும் ஏற்றிக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம்லாம் போய்கிட்டே இருக்குங்க. அது எல்லாமே ஹார்பர்ஸ் அந்த பகுதிகள். நம்ம எடுத்த டிக்கெட்டுக்கு நம்மளை யாருமே எந்த கொஸ்டினுமே இங்கே கேட்கல. நம்ம சுதந்திரமாக போய் எல்லா கப்பல்களையும் பக்கத்துலேயே போய் பார்க்கலாம். இந்த இடத்துல பாருங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன ஷேர் ஆட்டோவில் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கேருந்து ஷிப்பிங்க்கு லோட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லா விதமான ஐட்டம்ஸும் இங்கேருந்து லோட் பண்ணுறாங்க. நான் விசாரித்ததில் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த கார்கோ ஷிப்பு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து லட்சத்தீவுகள் போகுது அப்படின்னு எனக்கு சொன்னாங்க. பக்கத்தில் போய் அது என்ன ஏற்றுறாங்கன்றத நானும் பார்த்தேன். அந்த காட்சிகள் எல்லாமே இது உங்களுக்காக. பொதுவாக இந்த மாதிரி கப்பல்கள் கடல்களுக்கு மேலே போகும் பொழுது நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய இந்த மாதிரி சீக்ரெட் பாக்ஸ் நமக்கு தெரியாது. ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், இவர் நின்றுகிட்டு இருக்க அந்த இடத்துக்கு கீழேயே அவ்வளோ பெரிய ஒரு ஸ்டோரேஜ் இருக்குங்க. கிட்டத்தட்ட 15 அடி அங்கே ஆழம் இருக்குது அப்படின்னு நமக்கு சொன்னாங்க. இது எத்தனை அடி பா இது ஆழம்? ஆழம் ஃபீட் 10 feet behind or 9 feet front. Oh, 10 feet depth. Hello. இது the water எத்தனை அடி ஆழம்? இது தண்ணி Inside the water. 10 meter. 10 meter. 10 meter. எங்க போகுது ஷிப்? Lakshadweep. லக்ஷ்தீப். चाय उड़ीकिंदा ग्लास है. एक ग्लास है. चाय उड़ीकिंदा ग्लास है पूरा. वो सामान का सेम अंदर है. वो ये डालेंगे आप लोग आज रखिए. ரொம்ப நேரமாக கரையிலேயே இருந்து வேடிக்கை பார்த்த எனக்கு இந்த படகுக்கு உள்ளே இறங்கி பார்க்கணும்னு ஒரு ஆசை வந்ததுங்க. அதுக்கேற்ற மாதிரி நானும் இப்போது உள்ளே இறங்கிட்டேன். இந்த மாதிரி ஷிப்பெல்லாம் இவ்வளோ பக்கத்தில் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலாக இருந்தது. இதுதான் வந்து கேப்டன் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ரூம் சொன்னாங்க. இது வந்து மிகப்பெரிய க்ரூஸ்லாம் கிடையாது. இவங்களா கட்டின ஒரு சின்ன ஒரு நாட்டு படகு தான். ஆனால் இந்த நாட்டு படகை வச்சு இங்கேருந்து ஆயிரக்கணக்கான மைல்கள் தொலைவில் இருக்கக்கூடிய லட்சத்தீவு வரைக்கும் இந்த கப்பல் இப்போ போகுதுங்க. நிச்சயமாக நீங்கள் பைப்பூர் வந்தீங்கன்னா இந்த இடங்கள் எல்லாத்தையும் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள்.
ஸோ வியூவர்ஸ், இப்போ நம்ம வந்து இந்த பைப்பூரில் இன்னொரு ஒரு போட் சர்வீஸ் மெஜஸ்டிக் போட் சர்வீஸ் அப்படின்னு போட்டிருக்கு. இதிலே வந்து கால் ஃபார் புக்கிங்னு நம்பர் கொடுத்துருக்காங்க. எப்படி வந்து நம்ம கொச்சின் போனால் போட் ஜெட்டியோ அதே மாதிரி இந்த பைப்பூர்லேயும் போட் சர்வீஸ் இருக்குது. நீங்கள் வந்து குரூப்பாக வந்தாலும் சரி இல்லை வந்து கப்புள்ஸாக வந்தாலும் சரி. ஸோ ஆலிபி போட் ஹவுஸ் மாதிரி எவ்வளோ சூப்பராக மெஜஸ்டிக்னு போட்டிருக்காங்க பாருங்கள். இதுதான் வாக் பாத்து. ஸோ இது இல்லாமல் ஸ்பீட் போட்டுமே தனியாக இருக்குது. ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் போட் நீங்கள் ப்ரைவேட்டாக போய்க்கலாம். இதுக்காகவே ப்ரைவேட்டாக ஒரு வாக் பாத் போட்டு நம்ம கிட்டத்தட்ட ஒரு ½ இந்த பேக் வாட்டரில் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவாங்க. ஸோ இது வந்து மினிமம் 24 பீப்புள் வந்தால் தான் இந்த ஷிப்பை கொஞ்சம் எடுத்துகிட்டு போவாங்க உள்ளே. நம்ம அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பட் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். ஆலிபி போட் ஹவுஸ் மாதிரி உள்ளே சவுண்ட் சிஸ்டம் அப்புறம் வந்து லைட்ஸ் எல்லாமே போட்டு ரொம்ப அற்புதமாக இருக்குது. கேப்டனோட சீட். ஸோ நமக்கு லக் இருந்தால் கண்டிப்பாக நம்ம இதில் போகலாம். இன்றைக்கி ப்ராப்பராக வந்து போட் ஜாக்கெட்டு லைஃப் ஜாக்கெட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒன்ஸ் இங்கே வந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம வந்து குரூப்பாக வந்தாலும் சரி. இப்போ நான் இது உள்ளே போய் பார்க்க போகிறேன். வா, அப்படியே சும்மா ஏசி ரூமில் இருக்க மாதிரி இருக்குங்க. உள்ளே காற்று பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அடிக்குதுன்னு. நல்ல ப்ராடராக இருக்குது. ஒரு ஷிப்பிங் ஃபீல் வருது உண்மையாலுமே. ஸோ இங்கே நம்ம அப்படியே உட்காந்துட்டு நம்ம ஃபேமிலியாக வந்தாலும் நல்லா சூப்பராக இருக்கும் போகிறதுக்கு. இது இல்லாமல் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் அப்பர் டெக் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே உட்காந்து பார்க்கும்போது இன்னுமே விசிபிலிட்டி வந்து உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ நம்மளும் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பட் மினிமம் 25% வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வந்தால் தான் எடுப்பாங்கன்ட்டு. ஸோ நான் சொன்ன மாதிரி சவுண்ட் சிஸ்டம் அப்புறம் இந்த கார்னர் ஃபுல்லாக உட்கார்றதுக்கு இடம். இந்த ஃப்ளோட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து இது பக்கத்தில் வருங்க. இது வரைக்குமே ஃப்ளோட் ஆகிறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ பார்ட்டி ஸ்பீக்கர்ஸு எல்லாமே வச்சுருக்காங்க உள்ள போட்டு உள்ள. ஸோ மஸ்ட்டு ட்ரை. நிச்சயமாக நீங்கள் ஒரு தடவை வந்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து இது உள்ளே ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த ஒரு அரேபியன் ஓஷனில் அப்படியே இவ்வளோ பெரிய ஒரு டெக்கில் போகும்போது உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நடந்து போகிறதுக்கு பதிலாக இந்த வைப்பூரில் இப்படி நீங்கள் போனீங்கன்னா அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ உள்ளே வந்து ஒரு ஆர்கிடெக்சர் மாதிரி அப்படியே ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா ஷிப்பு மூவ் ஆகட்டும். மூவ் ஆனதுக்கு அப்புறமா இது எப்படி இருக்குன்னு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து இந்த ஷிப்போட அப்பர் டெக்கில் போய் அங்கேருந்து வியூ எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் காட்டுறேன். எப்படி நம்ம வீட்டு மொட்டை மாடியில் ஏறுவோமோ அதே மாதிரி ஒரு ஷிப்புக்குள்ளே அப்பர் டெக்கு எங்கேயுமே அவ்வளோ ஒரு நீட்னஸாக. ஸோ கீழே விட மேலே வந்து வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு ஏர் சர்க்குலேஷன். வா. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பெரியார் போட்டிங் போயிருக்கோம், அப்பர் டெக் போட்டிங். பட் இது வந்து ஒரு பேக் வாட்டர் ஓஷன் பேக் வாட்டரில் போகும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி இங்கே வந்து எலக்ட்ரிக்கல்ஸ்க்கு வந்து மேலே சோலார் வச்சுருக்காங்க. அது மூலமாக தான் கீழே கரண்ட் வருது. தனியாக பேட்டரி லைனில் அதுவும் கிடையாது. ஓகே டியர் வியூவர்ஸ், இந்த கோழிக்கோடில் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. அதில் பார்ட் 1 வீடியோவாக இந்த பைப்பூர் ஹார்பரை பற்றி நான் டீட்டெயிலாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்லபடியாகவே இந்த வீடியோ பண்ணியிருப்பேன்னு நான் நம்புகிறேன். நிச்சயமாக இந்த வீடியோவை நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய உழைப்புக்கு ஒரு சின்ன அங்கீகாரமாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னுமே இந்த கோழிக்கோட்டில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய இடங்கள் இருக்கனால ஒரு இடமுமே இந்த மாதிரி சிறப்பாக தனியாக போடும்போது உங்களுக்கு நிச்சயமாக அது ஒரு உதவியாக இருக்கும். இதுக்கப்புறமா நம்ம இங்கேருந்து கிளம்பி கோழிக்கோடு பீச் போகணும். போகிற வழியில் இங்கே இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற ஹோட்டல்கள், இங்கேயே சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஃபாலூடா அப்படின்னு நிறைய விஷயங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்துகிட்டு இருக்கு. உங்களுடைய கருத்துக்கள் எப்பவும் போல வரவேற்கப்படுகின்றன. உண்மையாலுமே உங்களுக்கு இந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மட்டுமே இதை நான் கண்டினியூ பண்ணுறேன். இல்லைனா நீ எப்பவும் போடுற மாதிரி எங்களுக்கு காடுகளை மட்டுமே இந்த சேனலில் காட்டு அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் அதற்கும் நான் கட்டுப்படுறேன். உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையுமே எனக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கதான் இந்த பைப்பூரில் இருக்கக்கூடிய மணல்கள் சார்ந்த இந்த பீச் பகுதி. இந்த பீச் பகுதிக்கு பக்கத்தில் தான் நான் இதுக்கு முன்னால் இந்த வீடியோவில் ஆரம்பத்தில் காமிச்ச அந்த பாத்வே கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் நீங்கள் அந்த கடலுக்குள்ளே அப்படியே நடந்து போயிட்டு வர அந்த இடம் இங்கேருந்து பார்த்தா கிளியராக தெரியும். நம்ம வந்தது எல்லாமே மதியான வேலை
அப்படின்றனால இங்கே கூட்டம் அதிகமாக இல்லாதனால நம்ம உள்ளே போகலைங்க. அதனால் அந்த இடத்த பிரத்யேகமாக இங்கேருந்து உங்களுக்காக எடுத்து காமிச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த கடலுக்கு நடுவில் நீங்கள் இப்போ பார்க்குற மாதிரி இந்த இரவு நேரத்தில் ஒரு 6 மணிக்கு மேலே இந்த இடங்கள் எல்லாமே லைட் போட்டிருப்பாங்க. இங்கேருந்து நீங்கள் அப்படியே நடந்து போய் தூரத்தில் இருக்க அந்த லைட் ஹவுஸ் வரைக்கும் உங்களால் நடந்து போக முடியும். ஓகே டியர் வியூவர்ஸ், இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி கோழிக்கோட் போயிருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய அனுபவத்தை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கடலும் இயற்கையின் ஒரு அங்கம் அப்படின்றனால நம்ம தாராளமாக சொல்லலாம். இயற்கையை போற்றுவோம், இயற்கையை கொண்டாடுவோம், நாம் இயற்கையாகும் வரை. Thank you so much and thanks for watching.